ஜனவரி 30ஆம் தேதி நான் என்னோட ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸில் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு அதுக்கு ரிப்ளை பண்ண வந்து பிரைட் வந்து எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி பேசினாங்க. பேசி கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். 10 மினிட்ஸில் ஒரு குரூப் வருது வாட்ஸ்அப்லேயே, 1995 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் ஒரு 4 பேர் தான் இருந்தோம். 4 பேருமே நாங்கள் அன்னைக்கு பேசணும், எல்லாரும் பேசிக்கிட்டோம், நல்ல சந்தோஷமா இருந்தது. அப்போ என்ன திங்க் பண்ணேன்னா, நம்ம 4 பேர் பேசி இவ்வளோ சந்தோஷமா இருக்குதே, நம்ம குரூப்பில் உள்ள 56 பேரும் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு திங்கிங் வந்தது. ஒவ்வொரு ஆள் எல்லாருமே கலெக்ட் பண்ண ஆசைப்பட்டோம் நாங்கள். அப்போ வந்து ஒவ்வொரு கலெக்ட் பண்ணி எல்லாம் பேசியாச்சு. அப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். ஃபஸ்ட்டு பிரைட்டோட வீட்டில் வச்சு ஒரு சின்ன ஒரு மீட்டிங் போட்டோம். போட்டதில் என்ன செஞ்சோன்னா, எல்லாரும் என்ன சொன்னதுன்னா, நம்ம மட்டும் கூடக்கூடாது, டீச்சர்ஸையும் கண்டிப்பாக கூப்பிடணும் அப்படின்னு எல்லாரோட ஆசை. அப்போ டீச்சர்ஸையும் கூப்பிடுவோம். அப்போ எப்படி கூப்பிடலாம், என்னைக்கு கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அப்போ டிசம்பர் கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி டிசம்பர் பிளான் போட்டாச்சு. அப்போ இப்போ உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் நடக்காது, சாத்தியம் இல்லை, படத்தில் நடக்கும், நாடகத்தில் நடக்கும், நம்ம நிஜத்து வாழ்க்கை நடக்காது அப்படின்னு நிறைய சொன்னாங்க. நாங்கள் அதை கேட்கல. அதுக்கு உதாரணம் ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு. ஒரு மலை, பெரிய மலை, அதில் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட தவளைகள் இருக்காங்க. அந்த தவளைகள் வந்து மலை பாறை மேலே ஏறி போகணும். அப்போ அந்த ஒரு 3 தவளைங்க வந்து அந்த மலையை மேலே ஏற பார்க்குது, ட்ரை பண்ணுது. அப்போ கீழே இருக்க தவளையெல்லாம் சொல்லுது, அங்கே போகாத, பல்லி இருக்கு, பாம்பு இருக்கு, கடிச்சிரும், கொத்திரும், பெரிய நீள்வீழ்ச்சி இருக்கு, கீழே விழுந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஒரு தவளை மேலே ஏறுது, 3மே மேலே ஏறிட்டு இருக்கு. ஒரு 100 அடி போயிடுச்சு, 1 கீழே விழுந்துச்சு. கீழே அடுத்து இன்னொன்று போயிட்டே இருக்கு. ஒரு 200 அடி போகுது, அதுவும் கீழே விழுந்துச்சு. அடுத்த ஒன்று போயிட்டே இருக்கு, மேலே போயிடுச்சு. கீழே இருந்துக்கலாம் ஆச்சரியம், என்ன ஆச்சு, போயிட்டு எப்படி போயிடுச்சு ஒன்று சொல்லிச்சு, அது காது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் தான் நாங்கள் நினைச்சிட்டோம், இவங்க சொல்லுவாங்க நம்ம காது கேட்காம இருந்தோம்னா நம்மளும் வாழ்க்கையில எல்லா மாதிரி போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து போய்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் இது. அப்புறம் வந்து என்ன இது எதுக்காக கூடுறாங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. எதுக்கு கூடுறீங்க, இத்தனை வருஷம் கழிச்சு, 21 வருஷம் கழிச்சு எதுக்கு நீங்க மீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க மீட் பண்றோம்னா இப்போ உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எங்களுக்கு எல்லாரும் இப்போ உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த டைம் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஒண்ணுமே அறியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த சின்ன பருவம் பிராயத்தில் இருப்பாங்க, கொஞ்சம் ஓப்பனா இருப்பாங்க, எல்லாம் நல்லா ஜாலியா இருப்பாங்க. இப்போ உள்ளதெல்லாமே எல்லாமே ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ அவங்கள பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுல எல்லாரும் மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். எங்களோட ஆசை என்னன்னு சொன்னா, எங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்பவும் அதே மாதிரி எங்க கூட சந்தோஷமா எங்க பிள்ளைங்கள் காலத்திலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு என்னன்னு சொன்னா, எங்க டீச்சர்ஸ் வந்து அப்போ நாங்க எல்லாரும் எங்களுக்கு நாங்க நல்லா அடிச்சிருப்பாங்க, நல்லா திட்டு வாங்கியிருப்போம். அது வருஷங்கள் பல போன பிறகு எங்களுக்கு ஒரு இப்போ எங்களுக்கு பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், அவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை. அப்படிதான் நாங்கள் ஆசைப்பட்டோம். இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நான் பிரைட்டுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு திங்கிங் வரணும்ல, ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தமைக்கு தேங்க்ஸ் சொல்லி வாழ்த்துக்கள்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி. வாழ்த்து வரவேற்பு.